அனைவருக்கும் வணக்கம். நிறைய டாபிக் போயிடலாம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து ஈரான் மீது போரை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இதனால் பங்கு மார்க்கெட்டு சரிவாகுமா? இது பங்குகளை வாங்க கோல்டன் வாய்ப்பா? முதலீட்டாளர்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிற டாப்பிக்கில் பார்ப்போம். அதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நான் ஒரு செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. நான் காசு வாங்கி கொண்டு எந்த ஷேரையும் ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல. பெய்ட் சேனலோ அல்லது பெய்ட் கிளாஸோ எதுவும் நடத்துவதில்லை. இது ஃபுல்லாகவே ஒரு எஜுகேஷன் பர்பஸ் தான். இப்போ நான் வச்சுருக்க ஷேராக இருக்கட்டும், நீங்கள் வச்சுருக்க ஷேராக இருக்கட்டும், எல்லாமே அதெல்லாம் பாதாளத்துக்கு தான் சென்று கொண்டு இருக்கிறது. நீங்கள் மிக முக்கியமாக பங்கு மார்க்கெட்டினுடைய நிப்டி வரலாற்றை பாருங்கள். 2020 இதே மாதிரி கொரோனா பீரியடு, அப்பயும் மார்ச் மாதத்தில் 23.25% நிப்டி சரிவடைந்தது. மார்ச் மாதத்தில் 2020 சரிவடைந்த உடனே 2020 ஏப்ரல் மாதத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரே மாதத்தில் நிப்டி 14.5% பவுன்ஸ் பேக் ஆகி மேலே ஏறிவிட்டது. இதெல்லாம் நம்ம வரலாறு நம்மளுக்கு உணர்த்தும் பாடம் என்னன்னா, நிப்டி மேல் நோக்கி தான் மறுபடியும் ஏறும் அப்படிங்கிறது தான். இதை நான் மறுபடியும் ரிப்பீட் பண்ணி சொல்கிறேன். அமெரிக்கா ஈரான் போரால் என்ன ஆகும்னா, கச்சா எண்ணெயினுடைய விலை உயரும், அதே சமயத்தில் டாலருடைய மதிப்பு ஏறும். இதுதான் நடக்கும். பங்குகளை தயவு செய்து விற்க வேண்டாம். இதுவும் கடந்து போகும். இதுவும் ரஷ்யா உக்ரைன் போர் போல தான் அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக புரிஞ்சுங்க. இப்போ முதலீட்டாளர்கள் செய்ய வேண்டியதெல்லாம் என்னன்னா, நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் செய்து கொண்டு இருப்பீர்கள். மாதம் எஸ்ஐபி மெத்தடில் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானில் பண்ணிட்டு இருப்பீங்க. அதை தயவு செஞ்சு நிறுத்த வேணாம். அதே போல் ஷேர் மார்க்கெட்டில் மாதம் இவ்வளோ முதலீடு பண்ணலான்ட்டு ஒரு டார்கெட் வச்சுருப்பீங்க. அதையும் தயவு செய்து நிறுத்த வேணாம். நல்ல பங்குகளாக பார்த்து அதை வாங்குங்க. அல்லது நீங்கள் வைத்திருக்கும் பங்குகள் நல்ல பங்குகளாக இருக்கும் பட்சத்தில் அது கீழே இறங்கியிருந்தால் அதை ஆவரேஜ் செய்யுங்க. அதுதான் நீங்கள் முக்கியமாக செய்ய வேண்டியது. நம்ம சேனலுடைய ஃபார்முலாவே என்னன்னா, எக்ஸஸ் அமௌண்ட் இருந்தால் நீங்கள் வைத்திருக்கும் பங்குகளை வாங்குங்க. அப்படி பணம் இல்லைன்னா ஷேர் மார்க்கெட்டை வேடிக்கை பாருங்க அப்படிங்கிறது தான் நம்ம சேனலுடைய தாரக மந்திரம். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்க. அதே சமயத்தில் பெல் ஐக்கானை தட்டி விடுங்க. அப்போதான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் சேரும். நன்றி, வணக்கம்.